என் பேர் கார்த்திக். சிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறேன். 3 வருஷமாக என் கிளாஸ்மேட் பிரியாவை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவள் என்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறா. பட் இன்றைக்கி நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? வந்துட்டுருக்கேன்டா. மச்சான் உன் பிரியா எங்கே தான் இருக்கா? இன்னைக்காக வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பிரியாவா? வந்துட்டு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். டேய் இங்க வா. ஏறு பூசா நீ. டேய் இங்க வா தோசோ. என்ன இங்க வா. ஏறு பூசா நீ. காசு எவ்வளோ வச்சிருக்க? டேய் காசு எடு. காசு எடுடா. காசு எடு. டேய் காசு ரெடி. காசு ரெடி. காசு ரெடி. டேய் டேய் ரெடி. எங்க போற? புறா ரெடி. புறா எங்க ரெடி. ரெடி. புறா. வா வா டேய் இங்க வா. டேய் நில்லு. டேய் புறா. வா இங்க வா ரெடி. சரி வா மச்சான் இந்த இந்த காக்கா கூட என் வாழ்க்கையில் விளையாடுது. மச்சான் ஏன்டா இவ்வளோ நேரம்? வர வழியில் நிறைய பிரச்சனை வச்சா, அதான் லேட்டு. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா, இப்போ தான் போகிறோம். எங்கடா? இந்த சைடு வா போலாம். மச்சான் ஒரு விஷயம்டா. என்னடா? இல்லை எதில் வேணாம் விடு. சொல்லுடா. பரவாயில்ல. அவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. ப்ரொப்போஸா? யாரு? சரி வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. மச்சான் இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்க? அவன் ஏன் யாரோ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணது என்கிட்ட சொல்கிறா? நான் அவள் ஃப்ரெண்ட்னா இல்லை அவள் என்னை லவ் பண்ணுறாளா? இந்த லைஃப்பை மாற்ற ஒரு 2 நிமிஷம் போதுமா? அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்காரை மட்டும் கொஞ்சம் முன்னாடி பைக் எடுத்துருந்தா நான் பைக்கே நான் பார்த்துருக்க மாட்டேன், நேராக போயிருப்பேன். அந்த 2 ட்ரங்கர்ஸ் வந்து என்னை பிடிக்காமல் வேறு ஒன்று பிடிச்சிருப்பாங்க. நானும் நேராக சீக்கிரமாக போயிருப்பேன். இங்க வா. போனுமா வா. ஃபோனை கொடு. ஃபோன் புது ஃபோன். வா நீ முதல்ல வா இந்த பக்கம். யாரு நீ? நீ எந்த ஏரியா? புதுசா இருக்கு. நான் இந்த ஏரியா தான். ஏய் அடிச்சிடுவான்டா. காசு உருட்டாதடா சும்மா. அண்ணா வலிக்குதுன்னு அடிக்காதீங்கண்ணா. டேய் காசுடா. ஒழுங்கு டேய் மரியாதையா மூஞ்சி காசு பார்த்து எடு. பேசு. காசுடா. காசுலாம் வா நீ இல்ல. எடு. காசுடா டேய். ப்ளீஸ் டேய். கையெடு. நானும் பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். மச்சான் நான் லவ் பண்ணுறான்னு இருக்கேன்டா. அப்படிலாம் இருக்காதுடா. நீ வேணா பாரு, எனக்கு அப்படிதான் தோணுது. லவ் பண்ணுறாங்க இருக்காதுடா. நான் யாரோ இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நான் வந்திருந்தா என் லைஃப் இப்போ வேறு மாதிரி இருந்திருக்கும். மச்சான் அவனை லவ் பண்ணுறடா, கண்டிப்பாக சொல்கிறேன். அவளே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவோம், பெட்டு கட்டுறேன்.
வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் விதியை மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அந்த விதி நம்ம வாழ்க்கையை மாற்ற சில நொடிகளே போதும்.